1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருங்க. கொத்தமல்லி விதையை வறுத்து இந்த மாதிரி அரைச்சி 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் கசூரி மேத்தி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 ஸ்பூன் மைதா இதை சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதில் ஒரு முட்டையை சேர்த்துருங்க. ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 கிலோ ஜிலேபி ஃபிஷ் இந்த மாதிரி ஃபில்லட் மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஃபிஷ்ஷில் நம்ம மசாலாவை தடவிடலாம். மசாலா இந்த மாதிரி எல்லா சைடும் பரவுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் கழிச்சுட்டு இந்த ஃபிஷ்ஷை நம்ம பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை பொரிச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஃபிஷ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைன்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். இது நல்லா அந்த மாதிரி ஒரு சைடு வந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடு நல்லா குக் ஆன பிறகு நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி மொறுமொறுன்னு வந்த பிறகு இதை எடுத்துடலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் போன்லெஸ் ஃபிஷ்ஷை நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. மீன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.